வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பழைய சாதத்துலேயும் எப்படியோ அரை கிலோ சாதம் இருக்கும். அரை பழைய சாதத்துலேயும் ஒரு மாங்காலையும் வச்சு நம்ம என்ன டிஷ் பண்ணலாம். இப்போ நம்ம பழைய சாதத்தை சாப்பரில் போட்டு நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம். மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். நம்ம ஒரு மாங்காவை எடுத்து நல்லா தோல் சீவிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் பால் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச சாதத்தை என்ன பண்ணிக்கலாம், 3 பங்காக பிரித்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம 3 டிஷ்ஷு செய்ய போகிறோம். அதுக்கு 3 பங்காக பிரித்தாச்சு. கொஞ்சம் ஹல்வாக்கு கொஞ்சமாக செஞ்சாச்சு ஸ்வீட்டுன்றதுனால. ரொட்டிக்கு மட்டும் இப்போ ஒரு 2 குழிக்கரண்டி நெய்யை ஊற்றிட்டு ஒரு பேனில் இப்போ நம்ம அரைச்சி வச்ச கொஞ்சம் சாதத்தை அதில் போட்டு ஒரு அரை டம்ளர் பாலை ஊற்றிட்டு நல்லா குழச்சிடலாம். நல்லா குழஞ்சதும் அதில் நம்ம அரைச்சி வச்ச ஒரு கப்பு மாங்காய் விழுது அதில் ஊற்றிக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு தேவைக்கேற்ப சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ இது நம்ம நல்லா கை விடாமல் கிண்டி எடுக்கணும். நான்ஸ்டிக் பேன் எடுத்தால் நல்லது. ஏன்னா வேறு கடாயெல்லாம் எடுத்தால் கொஞ்சம் ரொம்ப ஒட்டிக்கும். இப்போ இது நல்லா சுருண்டு வந்துச்சு. நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு. தேவையான மோல்டில் வச்சு ஊற்றிக்கலாம். நம்ம சர்க்கரை நம்ம தேவைக்கேற்ப தான் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நம்ம இனிப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு. இப்போ மோல்டில் ஊற்றிட்டு நம்ம அழகான மோல்டில் போட்டு இப்போ நம்ம கொட்டி எடுத்தால் நம்ம பழைய சோறு மாங்காய் அல்வா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ சுவையாக இருந்துச்சு. சோறு கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். இதில் பிசுப்பே இல்லை. அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு மாங்காய் அல்வா பழைய சாதத்தில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டுன்னு யாருன்னா வந்தாக்கா நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சூப்பராக ஒரு சுவையான டிஷ்ஷாக செஞ்சிடலாம். இதை சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் டிஷ்ஷுக்கு போயிடலாம். ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக மாங்காய் சட்னி செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஜீரகம் போட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ போட்டுன்னு நல்லா எனக்கு கருக விடக்கூடாது. கருகுனா கலர் போயிடும். அதனால இப்போது இன்னொரு கப்பு மாங்காவை அரைச்சி வச்ச மாங்காவை அதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு நம்ம எதுவும் போடணும் அவசியம் இல்லை. இதுவே அப்படியே சாஃப்டாக பட்டு போல் வழுக்கின்னு போகும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இப்போ இதை நல்லா கை விடாமல் கிண்டி எடுத்துக்கணும்னா இப்போ இது நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இது ஒரு பவுலில் எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் எடுத்து வச்சாச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது. அப்படியே சட்னியாக இதெல்லாம் தடவி கூட சாப்பிட்லாம் சப்பாத்தியில் கப்பாத்தியில். இப்போ நம்ம 2வது பவுலில் வச்சுருந்த சாதத்தை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு பட்டர் பேப்பர் மேலே உருட்டி எடுத்துகிட்டு இப்போ நம்ம அதில் வச்ச மாங்காய் சட்னியை நம்ம அதில் போட்டு நைஸாக தடவி எடுத்துக்கலாம். ஜாம் மாதிரி. இப்போ நல்லா ஜாம் மாதிரி தடவி எடுத்தாச்சு. இப்போ அது நல்லா ரோல் பண்ணிக்கலாம். ஏன்னா பட்டர் பேப்பர்லேயே ரோல் பண்ணாக்கா கையில் ஒட்டாது, இல்லைன்னா பிசு பிசுன்னு. கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவி இப்போ பட்டர் பேப்பர்லேயே உருட்டி இப்போ நல்லா ரவுண்டாக உருட்டி எடுத்துகிட்டு பட்டர் பேப்பரை எடுக்க வேணாம். ஏன்னா வெளியே இருந்தால் கொஞ்சம் பிசு பிசுன்னு உறிஞ்சி வந்துடும். இப்போ பட்டர் பேப்பரை ஏன்னா நான் நீளமாக உருட்டியிருந்தாலும் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா அப்படி நீளமாக வைக்கலாம். ஏன்னா இந்த இட்லி சட்டி சின்ன இட்லி சட்டி. இப்போ நம்ம அதில் வச்சுக்கலாம். இப்போ வச்சு வேக போட்டுடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம சுவையான மாங்காய் சட்னி கொழுக்கட்டை மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவ்வளோ சுவையாக அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட்டு மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சுவையான மாங்காய் சட்னி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது ஸ்வீட்டும் இருக்காது, காரமும் இருக்காது. ஒரு மாதிரி மைல்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிஷ்ஷுக்கு போயிடலாம். ரொட்டி செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக ஒரு 50 கிராம் போல் பன்னீர் எடுத்துக்கலாம். அது நல்லா துருவி எடுத்தாச்சு. கொஞ்சமாக மிளகாய் பொடியும் கொஞ்சம் உப்பும் கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துக்கலாம் பன்னீரை. இப்போ இது நல்லா பரட்டி எடுத்தாச்சு. இப்போ 3வது பவுலில் நம்ம பிசைஞ்சு வச்ச அரிசியும் அந்த சாதத்தில் இது உள்ளே வச்சுட்டு பன்னீரை உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா ரவுண்டு பண்ணி ரொட்டி மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். நம்ம ஹெல்த்தியான பன்னீர் ரொட்டி இது ரைஸில் பழைய சாதத்தில்.
நல்லா கையில் கொஞ்சம் ஏன்னா கவரில் பிளாஸ்டிக் கவர் ஃப்ரிட்ஜ் கவரில் இது வந்து தட்டி எடுத்துக்கிறேன். இல்லைனா ஒட்டாது. நம்ம அப்படியே கையில் தட்டி எடுத்தோம்னா ஒட்டின்னு வரும். வாழை இலை இருந்தால் கூட தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தவால போட்டு நம்ம ரொட்டியை பொரித்து எடுத்துடலாம். சோறு பன்னீர் ஸ்டஃப்டு ரொட்டியை சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டயட்டு, ரொம்ப எண்ணெய்லாம் சேர்க்கலை. நம்ம பழைய சாதத்துலேயே இவ்வளோ டிஷ்ஷு செஞ்சாச்சு. 3 டிஷ்ஷு சூப்பராக இருக்கும். ரொட்டி சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக மெத்துன்னு பன்னீரில். இப்போ அந்த பன்னீருக்கு ரொட்டிக்கு தேவையான தொக்கு பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி, ஒரு 5 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா சாப் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் ஜீரகமும், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா ஃப்ரை ஆனது 1 ஸ்பூன் மிளகா பொடி போட்டு இப்போ நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுது அதில் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் சர்க்கரையும் 1 ஸ்பூனு வினிகர் இல்லைனா லெமன் ஊற்றி பெரட்டி எடுத்து சுண்டை வச்சு எடுத்தால் நம்ம சுவையான தொக்கு